இவர் எப்போது வருவார் என்று உலகத்துக்கு தெரியாது. ஆனா நமக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2-4 வரை இருக்கும் வசனங்களை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென்று அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பிக்கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல உங்களுக்கு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, உங்களுக்கு அந்த நாள் திருடனை போல வராது. நான் ஒரு நாள் வருவேன், ஆனா உங்களை அப்படி ஒண்ணும் தெரியாதவங்களை விட்டுவிட நான் மனதா இல்லை. நான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையின் சகல காரியங்களை குறித்தும் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். நாம் வெளிச்சத்திலே நடப்பவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையை கேட்டு நடப்பவர்கள், ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தையும் ஆலோசனையும் கேட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள். நமக்கு அந்த நாள் அப்படி வராதாம். கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க்கு 13ஆம் அதிகாரம், லூகாஸ் 21ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. கடைசி நாட்கள் வரும்போது என்னென்ன காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் என்பதை சொல்லுகிறார். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அவைகள் இந்த நாட்களில் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்னார், நோவாவின் நாட்களில் நடந்தது போல கடைசி நாட்களிலே நடக்கும் என்று சொன்னார். நோவாவின் நாட்களில் என்ன நடந்துச்சு? பெண் கொடுப்பதும் பெண் எடுப்பதுமா இருந்தாங்க. மக்கள் சீர்கெட்டு போனாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் சீர்கெட்டு சீரழிந்து போகிறார்கள். ஆனா ஒரு விஷயத்தை கவனிங்க. நோவாவின் நாட்கள் வந்த போது கடவுள் நோவாவின் குடும்பத்தை ஒரு பெட்டகத்துக்குள்ள அடைப்பதற்காக அவருடைய திட்டத்தை சொல்லிக் கொடுத்து நடத்த ஆரம்பித்தார். இந்த நாட்கள்ல எங்க பார்த்தாலும் கிறிஸ்துவின் வருகையை குறித்த காரியங்கள் பேசப்படுகிறது. எல்லாரும் பேசுறாங்க, பேசட்டும். நான் ஒரு நாள் எனக்கு நடந்ததை நான் சொல்றேன். 2005ஆம் வருஷம் வந்த போது நான் புத்தி பேதலித்தவனாய், நான் என்ன செய்ய போகிறேன், இனி எனக்கு ஊழியம் இருக்கிறதா, ஆண்டவருடைய இந்த திருச்சபைக்குள்ள நான் என்ன பணியை செய்ய வேண்டும், நான் ஒதுக்கப்பட்டவனை போல தள்ளுண்டவனாய் கிடக்கிறேனே, எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்று நான் கலங்கி போன நாட்கள். ஒரு நாள் வேதனை மிகுதியாய் ஆனபடினால் எனக்கு எங்க போய் யார்கிட்ட காமிக்கிறதுனே எனக்கு தெரியல. ஆகவே என்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு தூரமாய் நான் போனேன். ஒரு காடு மாதிரி மலை பகுதிக்கு நான் போய் அங்க காரை போட்டு விட்டு அப்படியே படுத்துக்கொண்டேன். யாரையும் கூட கூட்டிட்டு போகல. ஓ என்று அழுவேன். ஆண்டவரே, என்னால முடியல, நான் என்ன செய்ய போறேன்? உம்முடைய ராஜ்யத்துக்காக, உம்முடைய பணிக்காக என் வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நான் படித்திருந்தேன், இன்ஜினியரிங் முடித்திருந்தேன், அதையெல்லாம் தூக்கி வீசியிருந்தேன். வேலைக்கு போய் கொண்டிருந்தேன், அந்த வேலையை தூக்கி வீசிட்டேன். இயேசுவே, உமக்காக நான் வாழட்டும் ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தியை சொல்லட்டும். நான் ஒரு தொழிலை நடத்தி கொண்டிருந்தேன், அந்த தொழிலை நடத்துவதில்ல எனக்கு ஈடுபாடு இல்லை. என் ஆண்டவருக்காக நான் பணி செய்ய வேண்டும், எதை செய்தாலும் நிறைவில்லை. ஆனா ஊழியம் செய்ய எனக்கு வாய்ப்பு இல்லை. நான் என்ன செய்யறது ஆண்டவரே? நான் அழுது கொண்டே படுத்துக் கொண்டிருப்பேன். திடீர்னு எந்திரிப்பேன், ஐயோ ஆண்டவரே என்னால முடியல என்று கத்துவேன். அப்புறம் அப்படியே படுத்துக்குவேன். இப்படி சில மணி நேரங்கள் நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஆண்டவருடைய சத்தம் எனக்கு உண்டானது. அவர் சொன்னார், இது இறுதி காலம். இந்த நாட்களில் என்ன நடக்க போகிறது, திருச்சபையில் உன்னுடைய பணி என்ன என்று வசனங்களை காண்பித்து சொன்னார். ஆண்டவரே, இதுக்கு நான் என்ன செய்யணும் என்று நான் புலம்பி அழ ஆரம்பித்தேன். ஆண்டவர் அந்த வசனத்தை சுக்குநூற சின்ன சின்னதாய் வழக்கி சொல்ல ஆரம்பித்தார். 13 நாட்கள் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருந்த போது சொன்னார், இனி இப்படித்தான் நடக்க போகுது, நீ வேணா பாரு என்று சொன்னார். அவர் சொன்னார், ஒரு கூட்டத்தை நீ கூப்பிடு, அவங்களுக்கு இதை பத்தி சொல்லு. அவங்க கேட்பாங்களா ஆண்டவரே? நீ சொல்லப்பா. சரிங்க ஆண்டவரே, சொல்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னேன். அந்த கூட்டம் ஆவலோடு அதை கேட்டது. அந்த கூட்டம் பெருகி இந்த நாட்கள் நீங்க ஸ்டேஜ்ல எல்லாம் பாக்குறீங்க, ஒரு பெரிய கூட்டமாய் மாறிவிட்டது. நீங்க இந்த கூட்டத்திட்ட நீங்க கொஞ்சம் உரசி பாருங்க. நீங்க யாருக்காக வாழ்றீங்க? இயேசுவுக்காக.
எதுக்காக உங்க மூச்சு இந்த லங்ஸ் வழியா போயிட்டு வருது? இயேசுக்காக. எதுக்காக உங்க ரத்தம் உங்க உடம்புல ஓடிட்டு இருக்குது? இயேசுக்காக. இதை சொல்லுவார்கள். உண்மையா நான் சொல்லணும்னு சொன்னா, இங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் எப்படி கிறிஸ்துவை அறியாத மக்கள், கிறிஸ்துவை அறிந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அல்லேலூயா. நீங்க ஆர்கன் வாசிச்சுட்டு இருக்கிற பிள்ளைய பாருங்க, நீங்க பாட்டு பாடிட்டு இருக்கிற மக்களை பாருங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து பேசின ஆளை பாருங்க, யாரும் கிறிஸ்துவர்கள் அல்ல. கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை அறிந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து வாழ்க்கையே இயேசுவுக்காக தான் என்று சொல்லி ஓடி வந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் இவர்கள். ஹல்லேலூயா. நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருடைய மாட்சியை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல இயேசுக்காக வல்லமே ஓடணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. காரணம் என்ன? நாட்கள் ரொம்ப குறைவுங்க. இயேசுவின் வருகைக்குரிய நாட்கள் மிக சமீபமா இருக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிறது. இயேசு சொன்னார், லோத்தின் நாட்களில் நடந்தது போல இந்த நாட்களில் நடக்கும். நீங்க பாருங்க, இந்த நாட்களில் நடக்கிறது என்ன? லோத்தின் காலத்தில் நடந்தது என்ன? ஒரு கோரமான பாவம். உலகம் முழுவதும் இந்த நாட்களிலே அந்த கோரமான பாவத்தை அங்கீகரித்து வருகிறது. கே மேரேஜ் என்று சொல்லுகிறார்கள், ஓரின சேர்க்கை என்று சொல்லுகிறார்கள். அதை அங்கீகரிக்கிறது சில நாடுகள். அந்த நாட்களில், லோத்தின் நாட்களில் என்ன நடந்தது? அதுதான் நடந்துச்சு. மக்களுக்கு ஒண்ணும் தெரியல. அவங்க இஷ்டத்துக்கும் போனாங்க, வந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு கடவுளை பற்றிய கவலை இல்லை. இன்றும் அதுதான் நடக்கிறது. கடவுளை பற்றிய கவலை இல்லை, ஆண்டவருடைய மீட்பை பற்றிய கவலை இல்லை, நேரம் இல்லை. சம்பாதிக்க வேண்டும், ஓட வேண்டும், படிக்க வேண்டும், இதுக்குதான் ஓடுறாங்க. இயேசு சொன்னார், லோத்தின் நாட்களில் நடந்தது போல கடைசி நாட்கள் வரும்போது நடக்கும் என்று. இந்த நாட்கள் உலகம் எங்கும் அது நடந்து வருகிறது. இயேசு சொன்னாரு, இஸ்ரவேல் பிரிந்து போகும், ஆனால் திரும்பவும் ஒன்று கூடும். இயேசுவின் நாட்களில் சொன்னார். அவர் சொன்ன பிறகு 70 வருடங்கள் கழிந்த போது இஸ்ரவேலில் இருந்து அந்த கோவில் பிடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரிந்து ஓடினார்கள். இஸ்ரவேல்னு ஒண்ணு இல்லாமலே போச்சு. ஜெருசலேம் ஆலயம்னு ஒண்ணு இல்லாமலே போச்சு. ஏறக்குறைய 1800 வருடங்கள் கடந்து ஓடிவிட்டது. கடந்த நூற்றாண்டிலே 1949வது ஆண்டு. என்ன ஆச்சரியம்! ஆண்டவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது. மறுபடியும் இஸ்ரவேல் வந்தது. இஸ்ரவேல் கரத்துல இல்ல, எருசலேமையும் கைப்பற்றினார்கள். இப்ப எருசலேம்ல ஆலயம் கட்டுவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு சொன்னார், என்னுடைய வருகைக்கு முன்னாடி இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும். விவிலியம் சொல்லுகிறது. நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். பார்த்துட்டு இயேசு எப்போவாது வருவார் என்று சொல்லி இருப்பதற்காக அல்ல. அவர் சொல்லுகிறார், நான் திருடனை போல வருவேன். உங்களுக்கு அது எந்த காலங்களில் நடக்கும், எந்த நாளில் நடக்கும் என்று ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், எந்த நாளிகளில் நடக்கும் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எந்த காலத்தில் நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நீங்கள் ஆயத்தமாயிருங்க. இது ஆண்டவருடைய வார்த்தை. நாம் இதை நினைத்திருக்கிறோமா? இதற்காக ஏங்கி இருக்கிறோமா? ஆண்டவரே, உடைய வருகை எப்போது? நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா? உமக்கு முன்பாய் நிற்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா? நாம் யோசிச்சிருக்கிறோமா? இன்று நாம் சிந்திப்போம். விவிலியம் சொல்லுகிறது, இந்த இயேசு எப்படி வருவார், இயேசு வருகிற நாள்ல எப்படி இருக்கும். நான் அடிக்கடி இந்த கற்பனை பண்ணிக்கொள்வேன். எப்படிதான் இருக்கும் இந்த இயேசு வரும்போது? அந்த நாள் என்னைக்குதான் வரும் என்று நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. அடிக்கடி இந்த மாதிரி மீட்டிங்ல போய் இதை பத்தி பேசும்போது நான் நினைப்பேன், திடீர்னு ஒருவேளை இன்னைக்கு இந்த நேரத்துல இயேசு வந்துட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாம் ரெடியா போறதுக்கு வரலையா? நீங்க வரீங்களா இல்லையா? அம்மா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி, அவருடைய வருகை எப்படி இருக்கும்? விவிலியம் தெளிவா சித்தரித்து காண்பிக்கிறது பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே, ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். கட்டளை பிறக்க பாருங்க, முதலாவது என்ன நடக்கிறது? கட்டளை பிறக்க பரலோகத்தில் இருந்து, தந்தையாம் கடவுளிடத்திலிருந்து கட்டளை புறப்படுகிறது. அல்லேலூயா. நல்லா ஜோர சொல்லுங்க, அல்லேலூயா.
தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலம் முழங்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க. ஒரு வானதூதர் வானத்திலிருந்து தோன்றுகிறார். கடவுள் சொல்லுகிறார். சொன்ன உடனே தலைமை வானதூதர் அங்கிருந்து சத்தம் போடுகிறார். சத்தம் போட்ட உடனே என்ன நடக்குது? கடவுளுடைய எக்காலம் முழங்க, கடவுளுடைய எக்காலம் முழங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வானில் நின்று இறங்கி வருவார். ஆண்டவர் வானில் நின்று இறங்கி வந்து விடுவார். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காட்சியை பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. முதலாவது கடவுளுடைய கட்டளை புறப்படுகிறது. இரண்டாவது என்ன நடக்குது? தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலம் முழங்க. தலைமை வானதூதர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலம் முழங்க, கடவுளுடைய எக்காலம் முழங்குகிறது. பாருங்க, ஒருவேளை அந்த நாள் இன்னைக்கு வந்துருந்துச்சுன்னா இப்படிதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒருவேளை வானதூதர்கள் அப்படியே பல இடங்களில வந்து தோன்றி நிற்கலாம். தலைமை வானதூதர் சொல்ல, அங்க வானதூதர்கள் எக்காலத்தோடு கூட வந்து நிற்கிறார்கள். ஒருவேளை இந்த மாதிரி வந்து நிற்பாங்களோ? இப்படி வந்து நின்ன உடனே என்ன நடக்கிறது? வாசிப்போம். ஆண்டவர் வானில் நின்று இறங்கி வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்துல ஒரு நாள் இறங்கி வருவார் அவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இப்படி வந்து ஒரு நாள் நம் நடுவுல நிற்க போகிறார். வானதூதர்கள் எல்லாம் நம்ம சுத்தி நிற்பாங்க. இயேசு கிறிஸ்து வந்து நிற்பார். நம்ம எல்லாம் இங்க கீழ இருந்து பார்த்து கொண்டு இருப்போம். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில், கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர் தெழுவர். இறந்தவர்கள் முதலில் உயிர் தெழுவர். பாருங்க, வசனம் சொல்லுது, கிறிஸ்து மீது இறந்து போன மனிதர்கள் உயிரோடு கூட எழும்பிருப்பாங்க. அவங்க கல்லறைக்குள்ளிருந்து எழுந்து இயேசுவின் இடத்திலே வருவார்கள். பின்னர் உயிரோடு எஞ்சிருக்கும் நாம் ஒரு பக்கம் செத்து போன மனிதர்கள் உயிரோடு எழுந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உயிரோடு எஞ்சி இருக்கிற நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு உயிரோடு இருக்கிற மனிதர்கள் இப்போது எழும்பி வருகிறாங்க. யாரிடத்துல? இயேசுவின் இடத்துல. இயேசு கிறிஸ்து வருகிறார். எதற்காக? தான் உருவாக்கிய தனக்கான விசுவாசத்தோடு வாழ்ந்த தம்முடைய ஜனத்தை ஒன்று இணைப்பதற்காக வருகிறார். எதற்காக? அவனோடு வருகிறார், ஏக்கத்தோடு வருகிறார். இந்த நாளுக்காக நாம் திருச்சபை காத்திருக்கிறீங்க. இந்த நாளுக்காக நாம் ஏங்கி காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, இந்த நாள் வரும்போது நீங்களும் நானும் இந்த இயேசுவோடு இணைவோமா? நாம் யோசித்து பார்ப்போம். இந்த நாள் வரும்போது செத்து போன மனிதர்கள் உயிரோடு எழும்பினார்கள். நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்து போன மனிதர்கள் உயிரோடு எழுந்தார்கள். இன்னொரு பக்கம் உயிரோடு இருக்கிற மக்கள் அவரை நோக்கி வானத்தின் மீது எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். மீதம் இருக்கிற மக்கள் கைவிடப்பட்டதை விவிலியம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. நாம் ஆயத்தமா? ஒரு நாள் இயேசு வரும்போது அவரை சந்திப்பதற்கு, எதிர்கொள்வதற்கு நாம் ஆயத்தமா? நாம் சொல்லலாம், இயேசு வருகிறேன் என்று சொல்கிற காலமில்லை. ஒரு நாள் நீ மரிப்பாய். மரிக்கிற நாளில் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, அவரோடு கூட கொண்ட பற்றுறுதியோடு மரிக்கிறாயா? முக்கியம். காலம் வரும் என்று காத்திருக்க திடீரென்று நீ இறந்தால் என்ன நிலையில் மரிக்கிறாய்? ஒரு நாள் இயேசு வரும்போது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்து போன மனிதர்களை அவர் எழுப்புவதற்கு வருவார். இன்று இந்த ஆண்டவராகிய இயேசுவை எதிர்கொள்வதற்காக நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதை
3 காரியங்களை உங்களுக்கு சொல்லி அதன் பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். ஒன்றை நீங்கள் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, காலம் குறுகினதே, நாட்கள் மிக குறைவே. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை எங்கும் புறப்படுகிறது, சிறு சிறு பிள்ளைகள் வழியாய் புறப்படுகிறது. ஒரு நாள் என்னுடைய சின்ன பிள்ளை வந்தால், டாடி நேத்து ஒரு கனவு பார்த்தேன் டாடி. என்னடா, என்ன கனவுடா பார்த்த? டாடி ஒரு சின்ன கார்ல நம்மளாம் உட்கார்ந்துருக்கோம் டாடி, அந்த காருக்குள்ள நம்ம ஊழியத்தில் இருக்கிற எல்லாரும் வராங்க டாடி, எல்லாம் உள்ளுக்குள்ள வர்றாங்க. வர வர அந்த காரு பெருசாயிட்டே போகுது டாடி, அந்த காரு வேகமா போகுது டாடி. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்னமோ சுருண்டு சுருண்டு விழுகிறாங்க, எல்லாம் சுருண்டு சுருண்டு போகிறாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் பேரெல்லாம் போறீங்க, உள்ளுக்குள்ள போறீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல, நீங்க போய் அவங்களை கூப்பிட போறீங்க. இப்படி கூப்பிட்டு வந்து காருக்குள்ள சேர்க்கிறீங்க டாடி. அப்ப ஜீசஸ் வந்துட்டாரு டாடி. நம்ம எல்லாம் அந்த கார்ல அப்படியே அவர்கிட்ட போயிட்டோம் டாடி. அவளுக்கு வசனம் தெரியாது, இயேசுவை தெரியும். என் நேசர் இந்த நாட்களில் பேசுகிறார். நாட்கள் மிக குறைவுங்க, நாட்கள் மிக குறைவு. நாம் ஆயத்தமாகி விட்டோமா? நம்மிடத்துல இயேசு என்ன எதிர்பார்க்கிறார்? வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கை கொண்டவர்களாய் நாம் இந்த பூமியிலே இறக்க வேண்டும். நம்பிக்கை குறித்து விவிலியம் சொல்லுகிற ஏராளமான காரியங்களை நாம் யாவரும் அறிவோம். ஆனாலும் உங்களுக்கு நான் அதை குறித்து சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ஆகவே தானோ என்னவோ தெரியவில்லை, திருச்சபை இந்த வருஷத்தை நம்பிக்கை ஆண்டாய் முத்திரையிட்டு இருக்கிறது. வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். நம்பிக்கையை தொடங்குவது ஆண்டவர் தான். ஒரு மனுஷனுக்கு எப்படிங்க நம்பிக்கை வரும்? நான் பார்க்கிறேன், நிறைய பேரை இயேசுவை ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறேன். நான் பல சமயம் வாலிபர்களை உட்கார வச்சு மணிக்கணக்கா பேசுவேன். இயேசு ரொம்ப நல்லவர் ஐயா, நீ மனம் திரும்பையா, உன் பழைய வாழ்க்கையை விட ஐயா. ஒன்னத்தையும் கேட்க மாட்டான், எல்லாத்தையும் கேட்பான். ஆமாங்க பிரதர், ஆமாங்க பிரதர். ஏய் இப்படிலாம் தப்பு செய்யக்கூடாது, இல்லைங்க பிரதர். ஏய் இதெல்லாம் செய்யக்கூடாது, இல்லைங்க பிரதர். டேய் இன்னையில இருந்து மனம் மாறிறியா? சரிங்க பிரதர். ஏய் இனிமே இதெல்லாம் செய்யக்கூடாது, சரிங்க பிரதர். விட்டுருங்க பிரதர்ங்கிற அளவுக்கு அவன்கிட்ட பேசிக்குவோம். ஆடா அங்கிருந்து வெளியில போகும்போது ஒரு போன் வரும், அவ்வளவுதான், தலைகுப்புற மாறிடும். டே மாப்பிள்ள அப்படின்னு போனா அவ்வளவுதான், அவனை திருப்பி கையில பிடிக்கவே முடியாது, பறந்துட்டே தான் இருக்காங்க. நானும் எத்தனையோ பேருக்கு நற்செய்தியை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா பல சமயம் இந்த மீட்பு, அந்த நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு எப்படி வருதுன்னா அது ஒரு பெரிய மிரக்கல்ங்க. திடீரென்று ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில அவன் உள்ளத்தை தொற்றுவார், அதோட அவன் மனம் மாறிடும். எனவே எங்க கூட அருமையான சகோதரன் இங்க வந்திருக்கிறார், சுந்தர் என்று சொல்லி இருக்கிறார். அவர் இயேசுவை அறியாத குடும்பத்தில், பிராமண குடும்பத்தில் பிறந்து அந்த ஆச்சாரிய வாழ்விலை வாழ்ந்து கொண்டிருந்தார். எங்க கூட இருக்கக்கூடிய ஒரு வாலண்டியர் பிரதர் லாரன்ஸ் என்று சொல்லி இங்க வந்து சாட்சி சொன்னார். குழந்தையா இருக்கும் போது இதே ஆலயத்தில் தான் அவரை கொண்டு வந்து போட்டிருந்தார்கள் என்று சொன்னார். அவர் என்ன பண்ணாரு, இயேசுவை பற்றி அறிந்து கொண்ட பிறகு இயேசுவின் அன்பை அவர் எவ்வளவு தீவிரமாக செயல்படுறார் அதை அவருக்கு அடிக்கடி சொல்லுவார். எங்க மேகசின்லாம் கொடுத்து படிக்க சொல்வார். அவர் யோசிப்பார், இதெல்லாம் நமக்கு எப்படி ஒத்து வரும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருடைய கட்டாயத்துக்காக மேட்ராசன ஆலயத்தில் நாங்கள் புதன்கிழமை நடத்துகிற கூட்டத்திற்கு அவர் வந்தார். அவர் கூட்டிட்டு வந்துட்டார், வந்துதான் ஆகணும்னு சொல்லி. அந்த ஒரு நாள் செய்தி அப்படியே அவரை மாற்ற ஆரம்பித்தது. இப்போ வரைக்கும் எனக்கு அவரை பார்த்த ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படி இவரால முடியுது? அவர் போட்டிருந்த எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இயேசுதான் கடவுள். அவங்க அப்பா ரெனோவேஷன், அவர் போட்டிருக்கிற நூலுக்கு ரெனோவேஷன் நாள் வந்த போது, டேய் போகணும்டா அப்படின்னு சொன்ன போது, அதெல்லாம் நடக்காது, இயேசுதான் உண்மையான கடவுள், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏய் என்னடா சொல்ற, என்னுடைய ஜெனரேஷன் இப்படிதான்ப்பா இருக்கும் என்று சொல்லி அடித்து சொல்லி அவ்வளவு வைராக்கியமாய் நிற்கிறார். அந்த நம்பிக்கையை ஒரு மனுஷனுக்குள்ள யாராலும் திணிக்க முடியாதுங்க. அது அவனுடைய இருதயத்தில் இயேசுவால் எழுதப்படுகிறது. அல்லேலூயா.
அந்த நம்பிக்கையை ஆண்டவராகிய இயேசு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் விதைத்து வைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. லூகாஸ் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். திருத்தூதர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே எங்க நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களுக்குள்ள அந்த நம்பிக்கையை வைத்தார். இப்போ அதை அதிகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறார். நான் ஒரு நம்பிக்கையை சொல்றேன் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பணி இருக்குதுன்னு சொன்னா அது என்னன்னா இந்த சிறுவர் பணி தான். ஐயோ, அது போல நிறைவு வேற ஒண்ணுமே கிடையாது. ஏறக்குறைய நம்ம கத்தீட்ரல் சர்ச்ல நம்ம மேட்ராசன ஆலயத்துல 95வது வருஷத்துல 2005வது வருஷம் வரை 10 வருஷம் நான் அந்த பணியை செய்தேன், நிறைவோடு செய்தேன். அப்போ இந்த விபிஏ நான் வேலைக்கு போகாம இருந்த நாட்கள் 94ன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன இந்த விபிஎஸ் பயிற்சிக்காக கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். அப்ப எனக்கு வந்த பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த 4வது படிக்கக்கூடிய பசங்க தான் எனக்கு பசங்க. அப்போ விசுவாசம் நம்பிக்கையை பத்தி பேசணும். நம்பிக்கையை பத்தி பேசின உடனே நான் உடனே கேட்டேன், இயேசுவை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஓ அப்படின்னு சொன்னாங்க. யாரு ரொம்ப நம்புறாங்க கை தூக்கி காமிங்க அப்படின்னு சொன்னேன். உடனே எல்லாரும் கை தூக்கி காமிச்சாங்க, வேகமா கை தூக்குனாங்க. ஒரு பையன் மட்டும் அப்படி குதிச்சு அப்படியே கையை காமிச்சான். நானு அவனை பார்த்த உடனே இந்த அருமையான தம்பி தான் ரொம்ப அதிகமா கடவுளை நம்புறாருன்னு நினைக்கிறேன். அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தம்பி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். உடனே வந்துட்டான். நீ இயேசு நம்புறியா? நம்புறேன் பிரதர். இயேசு கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பாரா? கட்டாயம் கொடுப்பாரு பிரதர். இப்போ நாங்க இங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம்? என்ன 1 2 3 4 5 என்னோட சேர்த்து 11. ஆமா பிரதர் 11. இப்போ எங்களுக்கெல்லாம் டெய்ரி மில்க் சாக்லேட், ஆளுக்கு ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் வேணும். இப்ப இயேசு கிட்ட கேட்டு வாங்கி தருவியா? சும்மா கேட்டேன் அவங்கிட்ட. வாங்கி தருவேன் பிரதர். எனக்கு பகீர் ஆயிடுச்சு. சரி, உனக்கு 5 நிமிஷம் டைம். இப்ப நீ ஜீசஸ் கிட்ட ஜெபம் பண்ணி எனக்கு வந்து டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கி கொடுத்துடணும். சரிங்க பிரதர் அப்படின்ட்டான். எனக்கு என்னடா நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. உடனே இவன் என்ன பண்ணா பாருங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம், முட்டிக்கால் போட்டான். நானு அந்த பெஞ்ச் அந்த டேபிள் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒண்ணும் நிலை கொள்ளல. முட்டிங்கால் போட்டுட்டு அப்படியே பயபக்தி அப்படியே நின்று இருக்கிறான். நானு டைமை பாக்குறேன், 1 நிமிஷமே முடிஞ்சிருச்சு. இவ்வளவு பக்தியோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம். திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கை கூச்சி ஜெபம் பண்ணிட்டு இருந்தவன் அந்த கையை எப்படி வச்சான். நான் மெதுவா கூப்பிட்டு, என்ன பண்ற? சாக்லேட் விழுந்தா பிடிக்கிறதுக்கு. சரி ரைட்டு ஜெபம் பண்ணா. 5 நிமிஷம் வரைக்கும் புட்டா கண்ணா ஜெபம், கையை விரிப்பான், ஜெபம், கையை விரிப்பான். எனக்கு என்ன படனே தெரியல. 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப எப்படி அவங்க கிட்ட சொல்றது? நான் சொன்னேன், சரி 5 நிமிஷம், சரி தம்பி 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொன்ன உடனே கூட கூட ஓடிட்டான். எனக்கு பகீர் ஆகி போச்சு. ஐயோ, கோட்டமேட்டுக்குள்ள ஓடுறானே, என்ன ஆகும்னு நினைச்சிட்டு நானும் தலை நெருக்க பின்னாடியே போய் டபான கை பிடிச்சேன். எங்கடா ஓடுற அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், பிரதர் ஜீசஸ் சாக்லேட் கூரை மேல போட்டிருப்பாரு பிரதர், நான் பார்க்க போறேன். உண்மையாவே வாழ்க்கையில என்னால மறக்கவே முடியாத ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இப்படியே ஒரு நம்பிக்கையா? எனக்கு அந்த நாளை கடக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா போச்சு. அவனை சமாளிச்சு, நீ உட்கார்றா, கட்டாயம் தருவாரு, ஜீசஸ் கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தினேன்.
அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்பிக்கையை ஆண்டவர் தொடங்குகிறார். அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர வேண்டும். அல்லேலூயா. நல்லா தான் சொல்லுவேன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை ஒரு மனிதன் பாருங்க, இந்த சீடர்கள் இப்படி கேட்ட உடனே என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்த சம்பவங்களை நீங்க பாருங்க. நிறைய பிரச்சனை. ஒரு கப்பல்ல போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. கப்பல் ஒரே காற்று அடிக்கும், அப்படியே அலை பாயும். அது அந்த அலை பாயிர நடுவுல ஜீசஸ் வருவாரு. முடிஞ்சிச்சா அப்படின்னு நினைக்கிற நேரத்தை ஜீசஸ் வந்து காப்பாத்தி விட்டு அவங்களோட நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி படுத்தி விட்டுருவாரு. அல்லேலூயா. என் வாழ்க்கை இந்த சர்ச்சில் தான் தொடங்கியது. என்னால இந்த சர்ச்சை மறக்கவே முடியாது. நான் இங்க வந்து நிப்பேன்னு என் கனவுல கூட நான் நினைக்கல. ஏன்னா இந்த சர்ச்சில் நான் சின்ன வயசா இருக்கும்போது, ஒரு 10 வயசு இருக்கும். அப்போ வந்து இங்கேதான் அது ஒரு கூரை மாதிரி போட்டிருந்துச்சு. அங்க வந்து சண்டே கிளாஸ் நடந்துட்டு இருக்கும். இங்க எனக்கு ரொம்ப பெட்டான ஃபாதர் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க நம்ம ஃபாதர் ரொம்ப பெட்டு தான். அவர் எஃப்எம் மந்தோனிமுத்து ஃபாதர். உங்களுக்குலாம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து சின்ன பசங்களாம் ரொம்ப பிடிக்கும். நான் இங்க வந்து தண்ணி குடிக்க வருவேன். தண்ணி குடிக்க வரும்போது பக்கத்துல வந்து நின்னுக்குவாரு. அப்படின்னு ஊத்தமா டபக்கு வைத்த குத்துவாரு. புறக்குன்னு வெளியில போகும். சிரிப்பாரு, சிரிப்பாரு. வந்த உடனே முதல்ல வா 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 அப்படின்னு உள்ள கூட்டு போவாரு. உள்ள கூட்டி போய் தேடுவாரு. என்னன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல லட்டு, கேக்கு, ஜிலேபி, ஸ்வீட் ஏதாவது வச்சிருப்பாரு. கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த நாட்கள்ல நான் இந்த பாருங்க இந்த ஓரத்துல நடந்து போவேன். போகும்போது எல்லா சுருவத்துக்கிட்ட நின்று ஜெபம் பண்ணுவேன். இங்க ஆரம்பம் வந்து அந்த ஞானஸ்நான தொட்டி தான். போற வழியில ஒரு இடத்துல ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தன் கைகளை ஒரு புனிதர் மேல கையை போட்டிருப்பாரு. நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லையா? இப்ப அந்த சுருவம் இருக்கா இல்லையா? இல்லையா? ஏன் இருக்கு? அது அந்த சுருவத்திட்ட போன உடனே ஒரு நாள் நான் பார்த்த ஒரு புத்தகத்துல அது என்னன்னா, அந்த புனிதர் வந்து ஒரு நாள் போய் ஜெபம் பண்ணாரா, ஜீசஸ் உங்களுடைய காயங்கள் எனக்கு வரட்டும்னு. அவருக்கு அந்த காயங்கள் வந்துருச்சான். அதனால அந்த கையை வந்து அவர் மேல போட்ட மாதிரி திருச்சபை சிறுவம் உருவாக்கி இருக்கிறது. நான் அவர்கிட்ட போனோன்னு கேட்பேன், ஜீசஸ் அந்த இன்னொரு கையை என் மேல போட்டுக்கங்க ஜீசஸ் அப்படின்னு சொல்லி கேட்பேன். கேட்ட உடனே கேட்டு 2 நாள் தான் ஆகும். 2 நாள்ல பயங்கர பிரச்சனை வந்துடும். வீட்டுல ஒரே பிரச்சனை, அடி தட்டி, ஐயோ என்ன இப்படி பிரச்சனை. அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துடும், இந்த சுருவத்துக்கிட்ட போய் நம்ம இப்படி ஜெபம் பண்ணோம்ல, அதனாலதான் பிரச்சனை வந்துருச்சு. அடுத்த வாட்டி என்ன பண்ணுவேன் கேளுங்க. முதல் ஜெபம் நம்ம ஞானஸ்நான தொட்டி. அடுத்த ஜெபம் அப்படியே அந்த பக்கம் போயிடுவேன். அந்த பக்கம் சுருவம் எல்லாம் முடிச்சு கடைசியா நற்கனைட்டு வந்து ஜெபம் போட்டு போயிடுவேன். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே எனக்கே ஒரு பரிதாபம் வரும். பாவம் இந்த ஜீசஸ், நம்ம போய் அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி அங்க போய் கேட்போம். மறுபடியும் பிரச்சனை வந்துடும். ஒரே ஓட்டமா ஓடிடும். நிறைய சமயம் பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது எங்கேயாவது தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு காரணம் என்னங்க? நம்முடைய நம்பிக்கையின் அளவை அவர் அதன் வழியாய் அதிகப்படுத்துகிறார். ஒரு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, கஷ்டம் வருது, ஆண்டவரேன்னு புலம்புறோம். இயேசு வந்து நமக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், உறுதியா சொல்றோம், உறுதியா நம்புகிறோம். ஆகவே தான் சில சமயங்களில் போராட்டம். இந்த நம்பிக்கைய நம்ம எப்படி வச்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தி எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் வசனம் சொல்லுகிறது பாருங்க. வாசிங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நெறிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அவர் சொல்லுகிறார், எனக்காக வெற்றி வாகை வைக்கப்பட்டிருக்கிறது. எதனால? இந்த நம்பிக்கையை நான் காத்துக்கொண்டேன். இயேசு நமக்குள்ள துவங்கினார். அது அதிகப்படுத்த அன்பெடுத்த ஜெபிக்கணும். வருகிற போராட்டங்களை அவரோடு கூட சேர்ந்து சந்திக்கணும். அப்போ நம்ம நம்பிக்கை பெருகும் போது அதை நம்ம பத்திரமா காத்துக்கணும். ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு மெழுகுவத்தியை ஒரு அருமையான வாலிப தம்பிட்ட பற்றி கொடுத்து, ஒரு கேம்ப்ல, ஒரு சின்ன வாலிபர்களுக்கான கேம்ப் பற்றி கொடுத்து, அன்னைக்கு மழை வேற, இதை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் கையில வாங்கும் போது இப்படி வாங்கினார். கொஞ்சம் வெளியில போனோடனே காத்து அடிக்க ஆரம்பிச்சு. என்ன பண்ணிருப்பான்? ஐயா இருக்கீங்களா? சரி, ரைட், ஓகே. இப்போ கேண்டில பிடிச்சிட்டு போறாரு. என்ன பண்ணிருப்பாரு? மறைச்சிருப்பாரு. இப்ப வெளியில போனா மழை வந்துருச்சு, மழை பெஞ்சிட்டு இருக்குது. என்ன பண்ணிருப்பாரு?
பயங்கர பத்திரமா வச்சிருப்பாரு. அவனுக்கு டார்கெட்டே என்ன? திரும்பி வரும்போது அந்த தீ அணையக்கூடாது. திறமா கொண்டு வந்து என்கிட்ட திருப்பி கொண்டு வந்து கொடுத்தான். நான் சொன்னேன் அவங்ககிட்ட, உன்னுடைய நம்பிக்கையும் இப்படியே காத்துக்கொள். இன்னைக்கு இந்த முகாமுக்கு வந்த உன்னை பத்த வச்சுட்டாரு. இனி நீ வெளியில போகும்போது காற்றாகிய போராட்டம் வரும், கஷ்டம் வரும், நீ நொந்து போகிற சூழ்நிலைகள் வரும், உன் நம்பிக்கை தோய்ந்து போகும். இனி இருக்காரா இல்லையா, ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி கேள்வி வரும். பத்திரமா காத்துக்கொள். அப்பதான் நீ ரொம்ப ஷூடா இருக்கணும். காத்து அடிக்குது, அப்ப நம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது. உன் வார்த்தையில தப்பான ஒரு வார்த்தை வரவே கூடாது. காரணம் என்ன தெரியுங்களா? வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து வரும்போது நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்து போனவர்களை அவர் உயிரோடு கூட எழுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்க நம்பிக்கையை நீங்க காத்துக்கொள்றீங்களா? ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் எங்கேயாவது போறேன், ஒரு பிரச்சனை வந்து நான் செத்து போறேன் சொல்றீங்களா? தயவு செய்து விட்டுருங்க. நோ, கடைசி வரை என்ன போராட்டம் வந்தாலும் என் நேசர் எனக்கு உதவி செய்வார். அதை சொல்லிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் சொல்லிக்கொண்டே இருங்க. என்ன வந்தாலும் என் ராஜா என்னை விடமாட்டார், என்னை அழைத்தவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. அப்படி இருந்து ஒருவேளை நீங்கள் இறந்து போனால் ஆண்டவராகிய இயேசு ஒரு நாள் வானத்தில் வருவார். அப்போது நம்மை தூக்கி செல்வார். ஹல்லேலூயா. முதலாவதாக விசுவாசத்தை நமக்குள் துவங்கினார் இயேசு. அது பெருக வேண்டும் என்று ஜெபிப்போம். போராட்டங்கள் வழியாக ஒருவேளை அவர் பெருக்கினால் அதை ஏற்றுக்கொள்வோம். அந்த நம்பிக்கையை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வோம். இயேசு வரும்போது அப்படிப்பட்ட காத்துக்கொண்ட மனிதர்களை தான் தேடி வருகிறார். Praise the Lord.